வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த மாங்காய் வச்சு ஒரு 3 ஒட்டு மாங்காய் இருக்குது, 2 வந்து புளி மாங்காய் இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு தொக்கு செய்வோம். வாங்க, இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்து தோலை சீவிட்டு செத்திக்குவோம். இதெல்லாம் மாங்காய் நல்லா செத்தி கழுவி சுத்தம் பண்ணி ஈரம் இல்லாமல் வச்சுட்டேன். இப்போ இதை நம்ம செத்திக்குவோம். இப்போ நம்ம இந்த பெரிய கண்ணில் தான் சீவணும், அப்போ தான் நமக்கு ஊறுகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக நறுக்குன்னு கடிக்கிறதுக்கு இருக்கணும். இதேமாரி நல்லா செத்திக்குவோம். வாங்க, போதும். இப்போ நம்ம நல்லா திருவியாச்சு. இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் காணும் மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இந்த மாங்காவுக்கு ஒரு 50 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். கட்டி பிரிங்காயம் நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் வறுத்து நுணுக்கிக்குவோம். கடுகு கொட்டி கொஞ்சம் சூடு ஏறினாலும் வெந்தயத்தையும் போட்டுக்குவோம். மிளகாயையும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அதே சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். தேவையான கடுகு போட்டுக்குவோம். இப்போ நுணுக்குன்னா கட்டிய வெங்காயம் போட்டுக்குவோம். அதுலேயே வந்து மாங்காயும் போட்டுக்குவோம். லோ ஃப்ளேம் தண்ணியில் ஊற்றணும்னா இதுலேயே தண்ணி ஓரளவு விடும். இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கணும். இந்த மாங்காய் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம வெந்தய பொடியை போட்டுருக்கோம். நான் நல்லெண்ணெய் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் எந்த எண்ணெய் வேணாலும் செஞ்சுக்கலாம். இது அப்படியே ஒரு வாரத்துக்கு வெளியில் வச்சா வீணாக போகாது. நீங்கள் இன்னும் அதிக நாள் வச்சிங்கன்னா வேணால் வினிகர் ஊற்றிக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்கும். நான் மீதி எடுத்துலன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்குவேன். இந்த பாருங்கள், நல்லா தண்ணி எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இது வந்து 1.5 கிலோ மாங்காவுக்கு நான் 50 மிளகாய் போட்டிருக்கேன். இது நுணுக்கி தான் வறுத்து போடணும். வெறும் மிளகாய் தூள் போட்டால் டேஸ்ட் இருக்காது. இதேமாரி நீங்களும் செய்யுங்க. இதுக்கு வந்து 2 ஸ்பூன் போட்ட கடுகு வெந்தயத்துக்கு ஒரு ஸ்பூன் உள்ளது தான் நான் போட்டிருக்கேன். ஒரே ஸ்பூன் உள்ள மசாலா தான் போட்டு வச்சுருக்கேன். அதுமாரி போட்டுக்கோங்க. நல்லா பக்குவமாகிடும். இதேமாரி எண்ணெய் திரிஞ்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு பாட்டில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இந்த ஈரமே இல்லாத இந்த டப்பாவில் எடுத்து வச்சுக்குவோம். வாங்க, இதிலே உங்களுக்கு ஒரு டிப்ஸும் சொல்லித்தரேன். ஊறுகாய் எந்த மாவு ஐட்டம் எதுவாக இருந்தாலுமே இப்படி நல்லா குலுக்கி விட்டு வச்சுருங்க. இதில் வந்து கேப்பே இருக்கக்கூடாது. இந்தமாரி கேப் இருக்கக்கூடாது. இதேமாரி மாங்காயெலாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து அப்படியே மேலே வந்துடும். மேலே வந்துச்சுன்னா அந்த ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. இதேமாரி எனக்கு 2 பாட்டில் வந்தது இந்த 1.5 கிலோ மாங்காவுக்கு. இதேமாரி நான் இப்போ இந்த ஊறுகாய் தொக்க வச்சு நான் லெமன் சாதம் தான் சாப்பிட போகிறேன். இது வீட்டிலேயே பிடிச்ச வாழைக்காய் சிப்ஸு. இதை வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இது இந்த மாங்காய் தொக்கை ஒரு அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்